பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல நம்ம பாண்டியன் இருந்துட்டு கோயிலுக்கு சரக்கு போட்டு வரதுக்காக நீ போயிட்டு வரதுக்கு உனக்கு இவ்வளோ நேரம் ஆச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், கோயிலில் என்னாச்சுன்னு உங்களுக்கு தெரியுமாப்பா? நான் பாட்டுக்கு பொருள் போட்டு வரத்துக்கு தான் போனேன். வரும்போது அஞ்சலியை கோயிலில் பார்த்தேன். அஞ்சலி நானும் எதர்ச்சியாக தான் பேசிக்கிட்டோம். அந்த நேரத்தில் மயிலோட அம்மா அங்கே வந்து தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணி அஞ்சலி என்னையும் அசிங்கப்படுத்தி விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதுக்காக தான் நாங்கள் அப்போவே தலைப்பாடாக அடிச்சுக்கிட்டோம். அமைதியாக இரு, எதுவுமே பண்ணாத அப்படின்ற மாதிரி சொன்னோம். ஆனால் நீ எங்கே எங்களுடைய பேச்சை கேட்ட? கொஞ்சம் கூட எங்களோட பேச்சை நீ மதிக்காம தானே இருந்த. ஆனால் இப்போ பாரு, உன்னால் அந்த பொண்ணுக்கும் கஷ்டம் தானே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனால் இருந்தாலும் மயிலோட அம்மா பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தானேப்பா. அவங்க பண்ணது தப்பு தான். அந்த பொண்ணுக்கும் ரொம்ப அவமானமாக போயிருக்கும்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. முதல்ல போய் அஞ்சலியை பார்த்து என்ன ஏதுன்னு பேசு. இனிமேல் நம்ம பேசிக்க வேண்டாம்னு கொஞ்சம் சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வர சொல்கிறாங்க. அதுக்கடுத்து தான் இந்த பக்கம் நம்ம பாக்கியம் இருந்துட்டு அஞ்சலியோட வீட்டுக்கு போயிட்டு பயங்கரமாக சத்தம் போடுறாங்க. உனக்கு ஊர் உலகத்தில் பழகிறதுக்கு வேறு ஆம்பளையே கிடைக்கலையா? எங்கள் வீட்டு மாப்பிள்ளை தான் உனக்கு கிடைச்சாரா? என் பொண்ணோட வயிற்றில் அவனோட வாரிசு வேற வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அதை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் அவர் இஷ்டத்துக்கு போயிட்டுருக்காரு. நீ என்னடானாக்க அவர் கூட பழகிட்டு இருக்க. உனக்கெல்லாம் வெக்கமாகவே இல்லையா? அப்படின்ற மாதிரியெல்லாம் பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் அதை வீடியோ எடுத்து அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. சரவணன் அதை பார்த்தோன்னே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதோட இன்னைக்கான ப்ரெமோ முடிச்சிருக்காங்க.